வெல்கம் டு பணியும் வைப்பும். சிஜிஎல் பிசிக்ஸ்ல கேட்ட அடுத்த டாபிக் பார்த்தா ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், அதோட சேர்த்து வந்து மோஷன்ஸ். இந்த டாபிக் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்தலாம். முதல் கொஸ்டின், ஏ ஜாவலின் த்ரோன் பை அத்லெட் இன் டாஸ் மோஷன். நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் பணியும் வாய்ப்பில் அப்லோட் பண்றேன். எதுக்காகனா நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ இந்த கேள்வியில என்ன, மோஷன்ல வந்துனா எந்த டைப் ஆஃப் மோஷன் ஜாவலின் த்ரோவர் வந்துனா த்ரோ பண்றதுன்னு கேக்குறாங்க. ஒரு ஜாவலின் த்ரோவர் யார் எடுத்துக்கலாம், நிராஜ் சோப்ரா வந்து அவர் எரியறான்னு வச்சுக்கோங்க. அவர் எரியும் போது நல்லா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாவலின் த்ரோ வந்து இந்த மாதிரி போகும், இந்த மாதிரி போய் வந்து கீழே வந்து விழுகும். ஏன் இந்த மாதிரி, இது ஒரு கர்வ் ஷேப்ல இருக்கு, ஏன் இந்த மாதிரி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எரியும் போது மேல் நோக்கி எறிவார், அப்படியே கீழே இறங்கும். ஏன் கீழே இறங்குது, கீழே வந்து புவியோட ஈர்ப்பு விசை கிராவிட்டி இருக்கும், அதை புல் பண்ணி என்ன கீழே பிடிச்சு இழுக்கும். அப்படி இழுக்கறனால இந்த இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கர்வ் ஷேப்புக்கு வரும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா இது என்ன டைப் ஆஃப் மோஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்வ் லீனியர்ஸ். அந்த கர்வ் வருது, அதனால கர்வ் லீனியரான மோஷன் அப்படின்னு சொல்றது. லீனியர் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ லீனியர் மோஷன் சொல்லிட்டு வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். அது லீனியர்னா என்ன, ஸ்ட்ரைட்டா. இப்போ வந்து என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், இப்ப ட்ரெயின்லாம் போகுது பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டா தானே போகுது, அது வந்து லீனியர் மோஷன், நேர்கோட்டு இயக்கம் சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அடுத்து வந்து இந்த ஆசிலேட்டரி அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, ஆசிலேட்டரி தமிழ்ல என்ன சொல்லுவோம், அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது இப்ப வந்து ஊஞ்சல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஊஞ்சல் வந்து இப்படி போகும், அதுக்கப்புறம் இப்படி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட வந்து டிஸ்டன்ஸ் இவ்வளவு தூரம் போகாது, இவ்வளவு தூரம் கம்மியா தான் போகும். அடுத்து இவ்வளவு தூரம் போகும், அடுத்து இவ்வளவு தூரம் போகும், இவ்வளவு தூரம் போகும், மறுபடியும் வந்து எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து நின்றும். இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு லாஸ்ட் எங்க ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கு வரதான் என்ன சொல்லுவாங்கன்னா அலைவு இயக்கம்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஊஞ்சல் சொல்லலாம். அடுத்து இந்த பீரியாடிக் இருக்கு பாத்தீங்களா, பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பீரியட் அப்படின்னா என்ன சொல்றோம், ஒரு பீரியட்ல இப்ப வந்து சூரியன் இருக்கு, சூரியனை சுத்தி என்ன நம்மளோட வந்து எர்த்து சுத்தி வந்துட்டு இருக்கு. கரெக்டா பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம், அது வந்து என்னன்னா சுத்தி வந்துட்டே தான் இருக்கும். எங்கேயும் வந்து அதோட லென்த் குறையிறதோ இல்ல வந்து என்னன்னா போகிறது வந்து ஃபாஸ்டா போறதோ அந்த மாதிரி கிடையாது. ஒரு வாட்டி சுத்துதுன்னா எப்படி ஒரு வாட்டி சுத்துதோ அதே மாதிரிதான் வந்து எல்லா டைம் வந்து சூரியன் வந்து பூமியை சுத்தி வருது. இது வந்து என்ன, ஒரு கால அளவு இருக்கு பாத்தீங்கன்னா, சுத்தி வர்றதுக்கான கால அளவு சேஞ்சே ஆகாது. கண்டிப்பா வந்து நான் எப்போதும் ஒரே அளவுல தான் சுத்தி வரும். இந்த மாதிரி ஒரே அளவுல ஒண்ணு சுத்தி வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லணும், பீரியாடிக் மோஷன் சொல்லுவோம். இந்த ரெக்ட் லீனியர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நார்மலாவே என்ன சொல்லுவேன்னா லீனியருக்கு இன்னொரு பேர் தான் வந்து ரெக்ட் லீனியர் சொல்லுவாங்க. ஒண்ணும் கிடையாது, இந்த இடத்துல டீட்டெயிலா கொடுத்துருக்கேன், இங்க பாருங்க. அதாவது மோஷன்ல வந்து என்ன டைப் ஆஃப் மோஷன்ஸ் வந்து நீங்க ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணிருக்கணும். அதுல லீனியர் ஆர் வந்து ரெக்ட் லீனியர், நேரியல் இயக்கம் ஆர் நேர்கோட்டு இயக்கம் ரெண்டும் ஒண்ணுதான். அடுத்து ரொட்டேட்டரி மோஷன்ஸ், அடுத்து வந்து ஆசிலேட்டரி. ஆசிலேட்டரி வந்து அலைவு இயக்கம், ரொட்டேட்டரி வந்து சுழற்சி இயக்கம் சொல்லுவோம். அதாவது ரொட்டேட்டரி என்ன, நடுவுல ஒண்ணு மையமா வச்சு ஏதாவது ஒண்ணு சுத்தி வந்துட்டு இருக்குன்னா, இப்ப வந்து இந்த காரோட வீல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்ன அப்படின்னா ரொட்டேட்டரி மோஷன்ஸ். அதே மாதிரி ஃபேன் சுத்துறது எல்லாமே என்னன்னா மைய பகுதியை வச்சு அது வாட்டில வந்து சுத்தி வட்டுரும். இது வந்து ரொட்டேட்டரி மோஷன். கேள்வி வந்து கர்வ் லீனியர் தான் வரும். ஏன்னா ஜாவலின் த்ரோ எரியும் போதும் லாஸ்ட்ல என்ன கிராவிட்டினால வந்து கீழே இழுத்து வந்துனா உள்ள வரும். அதனால ஒரு கவு மேல அதனால ஒரு கவு மாதிரி வந்து ஒரு பாத்து கிடைக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன வரணும், கர்வ் லீனியர். ஆன்சர் டி தான் வரும். ஸோ மிச்சம் இருக்கிறத வந்து நான் சொன்னதான். பீரியாடிக் மோஷன் வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல வந்துன்னா ஒண்ணு வந்து சுத்தி வந்துச்சுன்னா அது வந்து பீரியாடிக். ரெக்ட் லீனியருக்கு வந்து ஒரு மோஷன் வந்து ஸ்ட்ரைட்ல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரெக்ட் லீனியர். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்களேன். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர் ரிகார்டிங் மோஷன்ஸ் அண்ட் தியர் எக்ஸாம்பிள்னு சொல்றாங்களா, இதுவும் மோஷன் தான். அப்ப என்ன, நீங்க சிஜிஎலுக்கு வந்து அப்கமிங்ல ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நீங்க என்ன லேர்ன் பண்ணணும், பிசிக்ஸ்ல மோஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல நம்ம இதை கை வைக்கணும். டைப் ஆஃப் மோஷன் இருக்கு. ஸோ அந்த டைப் ஆஃப் மோஷன்லாம் என்ன இருக்கு, ஒவ்வொரு டைப்புக்கும் என்ன மாதிரி வந்து இருக்கும், அதோட வந்து எக்ஸாம்பிள் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டா அப்கமிங்க்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல என்ன இன்கரெக்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, டிரான்ஸ்லேட்டரி மோஷன் சொல்றாங்கல்ல, நம்ம ஸ்டார்டிங்ல வந்து ஒரு மோஷன் பார்த்தோம்ல, லீனியர் ஆர் ரெக்டிலினியர், இன்னொரு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இது வந்து கரெக்டா தான் இருக்கும். எ பால் ஃபாலிங் ஃப்ரம் எ கிளிஃப், அதாவது ஸ்ட்ரைட்டா இது வந்து ஒரு கிளிஃப்ல இருந்து பால் வந்து விழுதுன்னு வச்சுக்கலாம், ஸ்ட்ரைட்டா அதை நோக்கி தான் வரும். அதான் வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன் ஆர் லீனியர் மோஷன் ஆர் வந்து ரெக்டிலினியர் மோஷன். இது வந்து கரெக்டா இருக்கு. அடுத்து பீரியாடிக் மோஷன். நம்ம பீரியாடிக் மோஷன் என்ன சொன்னோம், இங்க பாருங்களேன், ஒரு ரெகுலர் இன்டர்வல ரிப்பீட் ஆகணும். அந்த மோஷன்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அதுதான் வந்து பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக், அதாவது இந்த மணி உண்டு வந்து என்னன்னா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா, அது என்ன கரெக்டா வந்து என்ன அப்படின்னா கிளாக்ல வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அது இன்டர்வல் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து என்ன அது போகுதுன்னா அகைன் அதே டிஸ்டன்ஸ்ல வந்து போகும், அடுத்து அதே டிஸ்டன்ஸ் போகும். இந்த டிஸ்டன்ஸ் குறையாது. அப்படி குறையாம இன்டர்வலுக்கு ஏத்தாப்புல வந்து போயிட்டு போயிட்டு வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்,
பீரியாடிக் மோஷன், அதனால இதுவுமே வந்து கரெக்டா இருக்கு. மூணாவது பாருங்களேன், ஆசிலேட்டரி அலைவு இயக்கம். நம்ம என்ன சொன்னோம், அலைவு இயக்கத்துக்கு ஊஞ்சல் சொன்னோம். ஆனா இங்க என்ன, எர்த் மூவிங் அரவுண்ட் த சன் வந்து என்னதுக்கு பெஸ்ட்னா, அது வந்து பிளானட்டரி மோஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அதனால என்ன, சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து ரொட்டேட்டரி மோஷன்ஸ், பிளேட் ஆஃப் த ஃபேன். நான் சொன்ன பாத்தீங்களா, ஃபேன் வந்து இந்த பிளேட் சுத்தி வருது என்ன, ரொட்டேட்டரி. ஃபேன் வந்து அதோட மைய பகுதி இருக்கும், அதை சுத்தி வந்து அந்த பிளேட் வந்து சுத்தி வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து ரொட்டேட்டரிக்கு கரெக்டா தான் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். இப்போ என்னன்னா, இது வந்து நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி. இங்க பாருங்களேன், நான் சொன்னதான் ஆசிலேட்டரி என்பது என்ன, ரிப்பீட்டட் பேக் அண்ட் ஃபோர்த் மூவ்மெண்டா இருக்கும் அட் த ஃபிக்ஸ்டான பாயிண்ட்ல. ஒரு பெண்டுலம், ஊஞ்சல் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து ஆசிலேட்டரி. டிரான்ஸ்லேட்டர் நம்ம சொல்லிட்டோம், ஸ்ட்ரைட்டா போறது, அதுதான் என்ன, லீனியர் ஆர் ரெக்டிலினியர். இங்க பாருங்களேன், ட்ரெயின் வந்து ஸ்ட்ரைட்டா போகக்கூடியது, அதனால என்ன சொல்லுவோம், லீனியர் மோஷன்ஸ். இது இல்லாம இங்க பாருங்க, ரொட்டேட்டரி மோஷன்ஸ், சுழற்சி இயக்கம் சொல்லுவோமா, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஸ்பின்னிங் ஆஃப் வீல், ரொட்டேஷன் ஆஃப் த எர்த், மூவ்மெண்ட் ஆஃப் பிளேட் ஆஃப் ஃபேன். இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா, இது வந்து நம்ம ஃபண்டமெண்டல் வந்து நான் கிளாஸ் எடுத்ததான். இதுக்கான சோர்ஸ் வந்து என்சிஆர்டி ஸ்கூல் புக் தான். எதுக்காக சொல்றேன்னா, நிறைய பேர் ஸ்கூல் புக் வந்து ரெஃபர் பண்ணுவீங்க, இதுக்கான சோர்ஸ் அப்படியே இருக்கும், அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதோட வந்து என்னன்னா, இங்க பாருங்களேன், ஆசிலேட்டரி மோஷன்ஸ். ஆசிலேட்டரினா என்ன சொன்னோம், பேக் அண்ட் ஃபோர்த் வந்து இருந்துகிட்டு இருக்கணும். இங்க பாருங்களேன், ஒரு ஊஞ்சல்ல இருக்கிறது பேக் அண்ட் ஃபோர்த் பெண்டுலம் சொல்லலாம். அதே மாதிரி இந்த கிட்டார் வந்து வைப்ரேட் ஆச்சுன்னா, நம்ம கரெக்டா வைப்ரேட் ஆனா போயிட்டு போயிட்டு வரும், போகும் வரும், போகும் வரும், ஃபைனலா வந்து எங்க ஆரம்பிச்சதோ அங்கே வந்து நின்றோம். இந்த மாதிரி இருக்க வந்து மோஷன் என்ன சொல்லுவோம்னா, ஆசிலேட்டரி மோஷன்ஸ். இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லேர்ன் பண்ண போறது, இந்த டாபிக்ல லேர்ன் பண்ண போறது மோஷன் கேட்கறாங்க. மோஷன்ல டைப் ஆஃப் மோஷன் தெரிஞ்சா போதும். இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து தேர்டு பாருங்களேன், வாட் ஹேப்பன் when two force act in the opposite direction on a object இருக்குல்ல, ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட் என்ன எடுத்துக்கலாம்னா, ஏதாவது ஒரு பெட்டி எடுத்துக்கலாம். So, அந்த பெட்டியில இங்கிட்டு ஒருத்தர் இருக்காரு, அதே மாதிரி இந்த சைடு ஒருத்தர் இருக்காரு. இவர் ஒரு ஃபோர்ஸ கொடுத்து இந்த பெட்டியை தள்ளுறாரு, இவர் ஒரு ஃபோர்ஸ கொடுத்து வந்து ஒரு பெட்டியை தள்ளுறாரு. இப்ப உங்க 2 பேர் வந்து தள்ளுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம நேர்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கலேன். யாரு வந்து அதிக ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறாரோ, அவங்க தான் என்ன சொல்லுவோம், இவர் தான் வந்து அதிகமான ஃபோர்ஸ் குடுக்குறாரு. பவர் வந்து இவருக்கு தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம கண்ணால பார்க்கும்போது சொல்லுவோம். இதே தியரட்டிக்கலா, அதாவது தியரட்டிக்கலா இத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன சொல்லுவோம், இவரோட ஃபோர்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப 10 நியூட்டன் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இப்ப இவரோட ஃபோர்ஸ் வந்து 20 நியூட்டன் அப்படி வந்து எடுத்துக்கலாம். இப்ப என்னன்னா, 2 பேருமே தள்ளுறாங்க. பட் 2 பேருமே தள்ளினாலும், இவரு ஏய விட பி என்ன அதிகமான ஃபோர்ஸ் இருக்கனால, எந்த சைடு மூவ் ஆகும்? இந்த சைடு தான் வந்து மூவ் ஆகும். அப்ப என்ன சொல்ல வாரேன்னா, இந்த இடத்துல எவ்வளோ வந்து ஏய விட பி வந்து எவ்வளோனா, 10 நியூட்டன் வந்து எக்ஸ்ட்ரா குடுக்கனால இந்த சைடு தான் மூவ் ஆகுது. இத என்ன சொல்லலாம்னா, நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட் ஃபோர்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. 2 பேரோட வந்து ஃபோர்ஸ பார்ப்பாங்க. யாரோட ஃபோர்ஸ் யார விட அதிகமா இருக்கோ, அதுதான் என்ன சொல்லலாம்னா, நெட் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லலாம், ஒரு இதோட 2 பேர் வந்து ஃபோர்ஸ் குடுக்கும்போது, அத நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அது என்ன, எந்த ஆப்ஜெக்ட்ல வந்து அந்த நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ, அது டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 ஃபோர்ஸஸ். இந்த 2 ஃபோர்ஸோட டிஃபரன்ஸ் பார்த்தா போதும். அதான் வந்து நெட் ஃபோர்ஸ். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, பி தான் வரும். அவன் ஜஸ்ட் என்ன கேட்டிருக்கான்னா, நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். அது வந்து யாரோட ஃபோர்ஸ் அதிகமா இருக்கோ, அத வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஜஸ்ட் தியரிய மட்டும் சொல்லியிருக்கான். பிராக்டிகலா வந்து அவன் கேட்கல. அதனால தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி வந்துச்சு. நான் என்ன சொன்னனோ, அதான் இந்த இடத்துலயும் வந்து சொல்லியிருக்கேன். டூ ஃபோர்ஸ் ஆக்ட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா, நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ்னா ஒன்ஸ் நம்ம ஃபோர்ஸ குடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன, கிடைக்கிற வந்து என்னன்னா, நம்ம குடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து வர வந்து அந்த பொருள் எந்த சைடு மூவ் ஆகுதோ, அத வச்சு தான் என்ன சொல்லணும்னா, நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இங்க பாருங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு 5 நியூட்டன் ஃபோர்ஸ வச்சு கூட சொல்லலாம். ஒருத்தர் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து ரைட் சைடு, இன்னொருத்தர் 3 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் சைடு குடுக்கும்போது, நெட் ஃபோர்ஸ் என்ன கிடைக்கும்? 2 நியூட்டன் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் பேசிக்ஸ் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் ரிலேட்டடா வந்து 3 கொஸ்டின்ஸா வந்து கேட்டுருக்காங்க. ஒவ்வொரு சாப்டரா பார்க்கறனால வந்து கம்மியான கொஸ்டினா இருக்கும். பட் பேஸ் வந்து புரிஞ்சுக்கங்க. எந்த ஏரியால இருந்து கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கு ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட அடிஷனலா என்ன பார்த்தலாம், இந்த சவுண்ட் கான்செப்ட் இருக்கும். சவுண்ட் வந்து ஒரு சாப்டர் இருக்கும். அதுல இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டுருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தலாம். இது வந்து முதல் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். ஹவ் லாங் வில் the sound wave take to travel 1.5 kilometer which has a frequency of 5 kilohertz and wavelength of 6 centimeter இருக்குல்ல. இப்ப இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன ஏதோ மேத்ஸ் சம்மு மாதிரி வந்து கேட்டு வச்சிருக்காங்களேன்னு வந்து நிறைய பேர் டவுட் வந்து, என்னன்னா இந்த கொஸ்டினை வந்து எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் வந்து இது ரொம்ப டஃப்பான கொஸ்டினே கிடையாது. ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்.
நம்ம அந்த ஸ்பீடு டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு வந்து நம்ம மேக்ஸ்ல வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸ்பீடு டிஸ்டன்ஸ் அண்ட் டைம். அதுல ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கும் பாத்தீங்கன்னா, ஸ்பீடு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் இருக்குல்ல, இந்த ஃபார்முலா தான் என்ன இதுலயுமே நம்ம அப்ளை பண்ண போறோம். அவன் கேட்கறது ஹவு லாங் சொல்றான். லாங்னு சொல்லும் போதே வந்து அவன் கேட்கறது டைம் தான் வந்து கேட்டிருக்கான். அப்ப நம்மளுக்கு இந்த ஃபார்முலா இருந்து நம்மளுக்கு டைம் வேணா என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு வந்து கீழே வந்துடும். இப்போ அவன் டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இங்க பாருங்க 1.5 வந்து கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கான். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து 1.5 கிலோமீட்டர் ஓகே. ஆனா ஸ்பீடு வந்து கொடுக்கல. நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, சவுண்டோட கான்செப்ட்ல ஸ்பீடு கண்டுபிடிக்க, அதாவது சவுண்ட் நீங்க லேர்ன் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த், அதே மாதிரி வந்து ஆம்பிளிடியூடு, இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணுவோம். அப்படி லேர்ன் பண்ணும்போது ஸ்பீடுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்செப்ட் வரும். அதை கண்டுபிடிக்க என்ன சொல்லுவாங்கன்னா, சவுண்ட்ல எவ்வளோ ஃபாஸ்டா வந்து போகுது, அதை ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். அதுக்கு சிம்பிள் இந்த மாதிரி சொல்லி, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, வேவ் லென்த் இன்ட்டு, ஸோ வேவ் லென்த் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. வேவ் லென்த்தையும் ஃப்ரீக்வன்சி நம்ம மல்டிப்ளை பண்ணா அதுதான் சவுண்ட் வந்து எவ்வளோ ஃபாஸ்டா போகுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஒரு ஃபார்முலா நம்ம ரொம்ப பண்ணணும். இப்போ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இதுல வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டா ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம். வேவ் லென்த்தையும் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க, வேவ் லென்த் வந்து 6 சென்டிமீட்டர் சொல்றாங்க, ஃப்ரீக்வன்சி 5 கிலோஹெர்ட்ஸ். ஆல்வேஸ் வந்து நம்ம சவுண்டோட ஸ்பீடுன்னு சொல்லும் போது வந்து அது என்ன சொல்லணும், மைனூட்டா வந்து மாத்தணும். அதாவது இங்க கிலோ ஹெட்ஸ்ல இருக்கு பாத்தீங்கன்னா, அதை நம்ம எதா மாத்தணும், ஹெட்ஸ்ல வந்து மாத்தணும். அதாவது கிலோவா என்ன, 5 கிலோ ஹெட்ஸ். கிலோனா என்ன, 10 பவர் வந்து 3. அப்ப என்ன 3 ஜீரோ வரும். 5 கிட்ட வந்து 3 ஜீரோ. அப்ப என்ன 5000 வந்து ஹெட்ஸா வந்து என்ன, நம்ம வந்து கிலோ ஹெட்ஸா மாத்தலாம். அதே மாதிரி வந்து வேவ் லென்த் வந்து 6 சென்டிமீட்டருக்கு நம்ம மீட்டர்ல மாத்தணும். அப்ப என்ன 6 சென்டிமீட்டருக்கு நம்மளுக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர் தான் என்ன, ஒரு மீட்டர் அப்படின்னு வருமா. இங்க 6 சென்டிமீட்டர், அப்ப மீட்டர் சொன்ன என்ன 0.06 வந்து மீட்டர் வரும். இது என்ன அப்படியே பண்ணுவோம். வேவ் லென்த் வந்து என்ன, வேவ் லென்த் 0.06 மீட்டர் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி வந்து 5000 ஹெட்ஸ். அப்ப 5000 அப்படின்னு வந்து வருமா ஹெட்ஸ். இப்ப இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 6 5 30, 2 ஸ்தானம் தள்ளி தள்ளி வைப்போம். அவங்ககிட்ட ஒரு 3 ஜீரோ இருக்கு. அப்ப 300 அப்படின்னு வரும். ஸோ 300 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. எதோட ஸ்பீடு, அந்த சவுண்டோட ஸ்பீடு. இப்ப நம்ம ஸ்பீடு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சலாம், கேள்வியில கேட்ட வந்து டைம் வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ நம்மளுக்கு டைம் வேணும், என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் 1.5 கிலோமீட்டர். இதையும் எதாவது மாத்தணும் அப்படின்னா ஆல்வேஸ் ரொம்ப பண்ணுங்க, அந்த சவுண்ட் கான்செப்ட்னாவே எல்லாமே என்ன பண்ணா நம்ம லோ லெவல்ல மாத்தணும். கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும். அப்போ 1.5 கிலோமீட்டரா மீட்டரா மாத்தினா என்ன, 1500 மீட்டர் வரும். கீழே வந்து ஸ்பீடு, ஸ்பீடுக்கானது 300. அப்ப 300 அப்படின்னு போடுமா, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, ஒரு 3 3 3 வந்துன்னா 15. அப்ப என்ன வரும், 5 செகண்ட் தான். ஸோ 5 செகண்ட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கேட்கறது டைம் 5 செகண்ட். ஆப்ஷன் சில இருக்கு. இப்ப சில பேருக்கு டவுட் எல்லாம், சார் சவுண்ட்ல வந்து இப்பெல்லாம் கேட்கறாங்களே, இதெல்லாம் நான் எங்க லேர்ன் பண்ணணும், நான் வந்து பேசிக்கா வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நான் எங்க லேர்ன் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் வரும்ல. இதெல்லாம் வேற எங்கேயுமே இல்லை, ஸ்கூல் புக்ல வந்து டைரக்டா அப்படியே தான் இருக்கு. நாங்க கொடுக்கறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிக்கலாம். எதுக்காக சொல்றேன்னா, நான் வந்து ஃபண்டமெண்டல் வந்து உங்களுக்கு கோர்ஸ் வந்து கொடுத்திருந்தேன். கம்ப்ளீட் பிசிக்ஸ் வந்து எடுக்கும்போது அதுல வந்து சவுண்டோட பார்ட் 1 லேர்ன் பண்ணும்போது நல்லா பாருங்களேன். இது வந்து ஸ்கூல் புக்ல டைரக்டா இருக்கிற கொஸ்டின். அப்படியே கொஸ்டின் ஜஸ்ட் வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க அப்படியே பாருங்க. Sound wave has a frequency of 2 kilohertz, wavelength 15 centimeter. How much time will it take to travel 1.5 kilometer? அப்படியே இருக்கு. ஃபார்முலா என்ன, ஸ்பீடு பை வந்து டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் வரும். நம்மளுக்கு டைம் வேணாம், டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு இருக்கும். அந்த ஸ்பீடை வந்து என்ன, ஃபார்முலா வேவ் லென்த் இன்டு ஃப்ரீக்வன்சி இருக்கு, அதுக்கு ஏத்தப்பல கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலால போடும்போது என்ன நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட் வந்துன்னா பெரிய பெரிய மெட்டீரியல் அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பட் பேசிக்கா இருக்கிற ஸ்கூல் புக்கை வந்து மிஸ் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணாதீங்க. கொஸ்டின்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எதுல இருந்து கேட்பாங்கன்னா ஸ்கூல் புக்கு தான். அதை நம்ம வந்து தெளிவா லேர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், எப்படி கேட்டாலும் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்ப இந்த கோர்ஸ் வந்து நீங்க வந்து ஆக்சஸ் பண்ண நினைக்கிறீங்க, கம்ப்ளீட் சயின்ஸ் கோர்ஸ், அதோட சேர்த்து வந்து கம்ப்யூட்டர் ஸ்ட்ராட்டஜிக்கு. எதுக்காக கம்ப்யூட்டர்னா, நீங்க சிஜிஎல்ல சிபிடி 2க்கு வந்து கம்ப்யூட்டர் இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபிலாம் வந்து ஈஸியா லேர்ன் பண்ணுவாங்க. பட் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பெருசா வந்து கை வைக்க மாட்டாங்க, ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்பாங்க. ஸோ அதனால வந்து எதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப வந்துன்னா டஃபா ஃபீல் ஆகுமோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் வந்து நான் ஃபோக்கஸா வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இந்த கோர்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்.
59 வந்து நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்னைக்கு பே பண்றீங்களோ அன்னிலிருந்து 30 டேஸ் கணக்கெடுக்கும். இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ற இடத்துல ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து போயிடலாம். அவ்வளவுதான். ஒரே ஒரு கொஸ்டின் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுல இருந்து என்ன கேள்வி நம்மளுக்கு பார்த்த வந்து சவுண்ட்ல இருந்து ஒரே கொஸ்டின் தான் கேட்டுக்கோங்க. அதுவும் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத் பேஸ்ட் வந்து கேட்டதுனால ஜஸ்ட் ரிமர் பண்ணுங்க. எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். லேர்ன் பண்ணாதான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மார்க்குமே வந்து இம்பார்ட்டன்ட். எங்கேயாவது மிஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1000 2000 பேருக்கு வந்து பின்னாடி போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஆல்வேஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ண போறோம், என்ன மாதிரி பண்ண போறோம், என்ன பண்ணா நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணும்போது எங்கேயும் மிஸ் ஆகாது. ஸோ மைண்ட் வந்து நல்லா காமாவும் எக்ஸாம்பிளாக இருக்கும். நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த டாப்பிக்கா என்ன பார்க்கலாம்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.